எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? மொத்தம் 6 குட்டி. மொத்தம் 6 குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன பொடி குட்டி தான் வாங்கிருக்கீங்க? எத்தனை மாசம் குட்டியா இருக்கு, எத்தனை நாள் குட்டியா இருக்குண்ணே? இது வந்து இப்ப 1 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். 1 மாசத்துக்குள்ள அப்படிதான் இருக்கும். எத்தனை மாசம் நம்ம பால் கொடுக்க வேண்டியது இருக்குண்ணே? ஒரு வாரம் 10 நாள் கொடுத்தா ஒரு வாரம் 10 நாள் கொடுத்தா போய் இற கடிக்க ஆரம்பிச்சிருமா? சரி, வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? ஏற்கனவே 30 குட்டி இருக்கு. 30 குட்டி வச்சிருக்கீங்க. அது என்ன விதமான குட்டிகள் வச்சிருக்கீங்க? எல்லாமே கலந்துருக்கு. கொடியாடு எல்லாமே கொடியாடு, செம்மறி ஆடு எல்லாமே கலந்து இருக்கு. அந்த இது இந்த கன்னியாடு இருக்கு. எல்லாமே மேய்ச்சல் ஃபுல்லா மேய்ச்சல் முறை தானா? ஃபுல்லா மேய்ச்சல் முறையை வச்சுட்டு வீட்டுல வந்து என்ன இற கொடுப்பீங்க? வீட்டுல வந்து நம்ம மஞ்சனத்தி, வேப்பலை, அடர்த்தி என்ன கொடுப்பீங்க? அடர்த்தி எதுவும் கிடையாது. ஃபுல்லா பச்சை மட்டும் தான் குடிக்கீங்க. சரி, அதில் லாபம் இருக்கா லாபம் இல்லைங்களா? லாபம் பார்க்கலாம். லாபம் பார்க்கணும். ஃபுல்லா நீங்க தான் பாக்கீங்களா, அக்கா பக்கம் அவங்க தான் பாக்காங்க? அவங்க இப்போ பெண்கள் வளர்த்தா இல்ல இதுவும் சம்பளம் கிடைக்குங்களா? கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு எதுவும் நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போக காட்டிலும் இதுல நம்ம சொந்தமா யார்ட்டுமே அடிமை தொழில் இருக்க வேண்டியது இல்ல, நிக்க வேண்டியது இல்ல. இதுல லாபம் இருக்கு. என்னன்னா கிரிமருந்துலாம் கொடுக்க முடியல. டானிக் கொடுப்பீங்க. கிரிமருந்து எத்தனை மாசம் வரைக்கும் கொடுப்பீங்க? 3 மாசம் கொடுப்பீங்க. அதனால கண்டிப்பா கொடுக்கணும். எந்த ஆடு நல்லா இருக்குண்ணா? கொடியாடு நல்லா இருக்கா, எந்த ஆடு நல்லா இருக்கா? கொடியாடு தான் பெஸ்ட். நீட்டு போட்டா இது இருக்கு. ஓ, கன்னியாடை விட கொடியாடு தான் நல்லா இருக்கு. சரி, இந்த குட்டி எவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? இந்த குட்டி, இந்த மாதிரி குட்டி 2500. பெரிய குட்டி வாங்கலாம், ஏன் சின்ன குட்டி வாங்குறீங்க? இருக்கு. பால் வந்து இப்ப மாடு இருக்கா உங்ககிட்ட? பால் மாடு இருக்கு. ஏன்னா வேற மாடு தான் வந்து பால் போட்டு ஒரு வாரம் தெளிவாயிரும். நாட்டு மாடு வச்சீங்களா? இல்ல நாட்டு மாடு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே சரிங்க.